ப்ராசஸில் சாப்டர் 3 மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் இது தான் பார்க்க போகிறோம். இப்போ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அதோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் MBO அப்படின்னா என்னென்னா is a management system in which each member of organization effectively participate and involve himself. This system gives full scope to the individual strength and responsibility. MBO harmonizes the goal of an individual with an organization goal. It creates self-control and motivates the manager into action before somebody tells to do something. என்ன அப்படின்னா எம்பிஓ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டா அதோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதுக்காக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன வேவ் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதுக்காக அங்கே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெம்பர் அவங்க வந்து எவ்வளோ பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எப்படி அந்த கோலை வந்து ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் MBO மீனிங் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். இதுதான் மீனிங். இந்த MBO டெஃபினிஷன் வந்து சொல்லியிருப்பார். ஜார்ஜ் வந்து என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ் a system wherein the superior and the subordinate manager of an organization jointly identify the common goal. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஜாயிண்ட்லி இந்த காமன் கோல் அந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட்லியாவோ இண்டிவிஜுவலாகவோ அந்த மேனேஜரோடு சேர்ந்து அந்த என்ன ஒர்க்கோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. ரெடின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட் ஃபார் மேனேஜரல் பொசிஷன் அண்ட் த பீரியாடிக் கன்வர்ஷன் of those into measurable time bound objectives linked vertically and horizontally and with future planning. ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டாலே அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில் அது ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ எந்த விதமாக இருக்கோ அந்த அப்ஜெக்டிவ்ஸை அடைகிறதுக்காக என்ன வேஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் MBO அப்படின்னு சொல்லி ரெடின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBOவோட அப்ஜெக்டிவ்ஸ் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸையும் ஆர்கனைசேஷனல் கோலையும் என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறது, கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸப்டேஷன். நம்ம வந்து இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்த்த அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டு ஃபோஸ்டர் டு இன்க்ரீஸ் கம்பட்டன்ஸ் அண்ட் த க்ரோத் ஆஃப் த சபார்டினேட். அப்புறம் வந்து சபார்டினேட் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அதுக்கப்புறம் டு என்ஹான்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது. டு சர்வ் அஸ் எ பேசிக் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். அப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோமா. அதுக்கப்புறம் டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட் மோட்டிவேஷன், அப்புறம் சபார்டினேட்டை மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்கா. டு சர்வ் அஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன். அப்புறம் வந்து என்னென்னா இந்த MBO அப்படிங்கிறது ஒரு டிவைஸாக வந்து யூஸ் ஆகுது. இதுதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. இந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா an attempt is made by the management to integrate the goal of an organization and individual. This will be effective management. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இதில் வந்து ஈடுபாடு இருக்கா அப்படின்னா மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லாங் ரன் கோல்ஸ் என்ன, ஷார்ட் ரன் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து சொசைட்டி கோல்ஸாக மாற்றுறது, சொசைட்டியோட கோல்ஸாக மாற்றுறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அவங்க வந்து
எப்படி அந்த கோல்ஸுக்காக எஃபெக்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இம்ப்ரூவிங் த கோல்ஸ் அண்ட் சேஞ்சிங் த அப்ரோச் டு அச்சீவ் த கோல்ஸ் அண்ட் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இட் இன்க்ரீஸ் த ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல். எல்லா லெவல்லையும் அந்த கெப்பாசிட்டியை என்ன செய்யலாம், அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர்கனைசேஷனல் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்புறம் தேவையான அளவு எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான அளவு மோட்டிவேஷன் கொடுக்குறது, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயி இன் கோல் செட்டிங் ப்ராசஸ். அப்புறம் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து அந்த கோல் என்னவோ அதுக்கான ப்ராசஸ் என்னென்னா அவங்களுக்கு தேவையான ரெகக்னைஷன்லாம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்னென்னா எய்ம் அட் ரீப்ளேசிங் த எக்ஸைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டன்ஸ். என்கரேஜ் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட் குட்வில். அவங்க கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்றாக்கில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் குட்வில்லையும் ப்ரொவைட் பண்ணுறது. இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓவோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அந்த கோல். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் வாட் ஷுட் பி வாண்ட் ப்ராஃபிட், ஏன் மோர் அண்ட் மோர் ப்ராஃபிட். இதுதான் எல்லா ஆர்கனைசேஷனோட கோலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதைத்தான் எல்லோரும் எய்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனல் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணிக்கணும். அவங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கோல் ஆஃப் ஈச் செக்ஷன். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்குன்னு செக்ஷன் இருக்கும். என்னதுன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அதெல்லாம் டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. இந்த ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா அந்த கீ ரிசல்ட் ஏரியா அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் ப்ராமிசஸ். கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னா என்னென்னா கீ ரிசல்ட் ஏரியாவை வந்து எதெல்லாம் சொல்வோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது, மார்க்கெட்டிங், ஸ்டாண்டர்ட், இன்னோவேஷன். இதில் இருந்து தான் இதை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் கோலையே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். அதே மாதிரி சபார்டினேட்டும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டை முடிக்கணும், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் வந்து என்னென்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்னால் என்னது, ஃபினான்ஸு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, டெக்னாலஜி என்னதெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட ரா மெட்டீரியல் என்ன இருக்குது, இப்போ அப்புறம் பர்சன் தேவையான என்னென்ன நீட்ஸ், அதுதான் வந்து ரிசோர்ஸஸ். அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங். அப்புறம் என்னென்னா ஒவ்வொரு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக கரெக்டான வேலை தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒவ்வொரு பீரியாடிக்கல் மீட்டிங்கும் போடணும். ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரிவ்யூ மீட்டிங் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் கரெக்டாக அதே மாதிரி வேலை தான் போய்கிட்டு இருக்கா, அந்த ஃபிக்ஸட் பீரியடில் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து அந்த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்டுக்கு இடையில நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டான ஆக்ஷன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீஅப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து அதே தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு தடவை ரிசர்ச் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கா நம்மளோட ஒர்க்கு, இதை பண்ணால் வந்து அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்மளால் எய்ம் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் என்னென்னா ரீஅப்ரைசல் அப்ஜெக்டிவ்ஸ். தேங்க்யூ.